கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தனியார் மருத்துவமனையிலிருந்து காணாமல் போன பெண் குழந்தையை போலீசார் மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே அப்பட்டு விளையைச் சேர்ந்த ஆண்ட்ரோசிரின் என்பவரின் மனைவி அனுசுதா பிரசவத்திற்காக நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 5ஆம் தேதி அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அந்த குழந்தை செவ்வாயன்று மாலை திடீரென்று காணாமல் போனது. இது குறித்து அனுசுதாவின் உறவினர்கள் நேசமணி போலீசாரிடம் புகார் அளித்தனர். மருத்துவமனையில் கண்காணிப்பு கேமரா இல்லாததால் குழந்தையை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடித்தது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த ரெக்ஷனா என்பவர் தமக்கு வீட்டிலேயே பிரசவம் நடந்ததாகவும் தனக்கும் குழந்தைக்கும் உடல்நிலை சரியில்லை என கூறி பிறந்த குழந்தையுடன் ஆரல்வாய் மொழியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். அப்போது அவர் மீது சந்தேகமடைந்த மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வந்து நடத்திய விசாரணையில் குழந்தை இல்லாத நிலையில் குழந்தைக்கு ஆசைப்பட்டு அனுசுதாவின் பெண் குழந்தையை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து குழந்தை மீட்கப்பட்டு அனுசுதாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ரெக்ஷனாவை கைது செய்த நாகர்கோவில் மகளிர் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.